ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஜே கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது என்னென்னா மிளகு ரசம் தான். மிளகு ரசம்னாலே நிறைய பேருக்கு வந்துட்டு தெரியும். அதுலேயும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் வைப்பாங்க. இன்றைக்கி நான் என் ஸ்டைலில் வச்சுருந்தேன். அதுக்கு முன்னாடி நான் மிக்சியில் வந்துட்டு இன்றைக்கி நான் வந்து ரசம் வைக்கல, உரலில் தான் எடுத்திருந்தேன். எனக்கு உரல், அம்மி இந்த மாதிரிலாம் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அந்த காலத்துலலாம் வந்துட்டு விறகு அடுப்பில் செய்வாங்க, அப்புறமா உரலில் இடிப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் மூமாலாம் அதெல்லாம் செய்வாங்க, ரொம்ப பிடிக்கும். இப்போலாம் நம்ம கேஸு, மிக்ஸி இப்படி யூஸ் பண்ணுறோம். ஆனால் அது ஆபத்தும் நிறையா இருக்குது. இருந்தாலும் வேறு வழி இல்லை, அதுதான் நம்மளோட வாழ்வாதாரமாக ஆகிப்போச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம மிளகு, சீரகம், சோம்பு, மிளகு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து தட்டிக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டை தட்டிக்கலாம். அப்புறம் பொரிக்கடசெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது வந்துட்டு ஒரு பெரிய தக்காளி பழத்தை எடுத்து பிழிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமா எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் போட்டு கொத்தமல்லி போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் அதை வந்து புளி கரைசல் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயை காய வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு தாளிப்புக்காக கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அப்புறமா வந்துட்டு நம்ம ரசத்தை உள்ளே இறக்கிடலாம். கொதி வரத்துக்கு முன்னாடி மூடி வச்சுட்டு கொதி வரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கலாம். ஏன் கொதி வரத்துக்கு முன்னாடினா கொதிச்சிருச்சுன்னா ஒரு மாதிரி கடுத்துரும், அதனால் எடுத்தாச்சு. இப்போ சுட சுட சோறு, சிக்கன் கிரேவி, ரசம் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.